அரங்கத்தில் கே. ராஜு சாருடைய திரையுலக பயணம் என்பது எத்தனை தடைக்கற்கள் இருந்தன அத்தனையும் தகர்த்தெறிந்தவர். திரையுள் நன்மைக்காக அனைத்து தயாரிப்பு நிறுவனத்திற்கும் சரி, விநியோகத்திற்கும் சரி, திரையரங்கு உரிமையாளருக்கும் சரி, அவர் எடுத்து வைத்த வாதங்களும் விவாதங்களும் எண்ணில் அடங்காதவை, எழுத்தில் அடங்காதவை. அப்படிப்பட்ட மனிதர் அகால மனிதது திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த மீரான் சார் பிரிவில் 72ஆம் வருடத்திலேயே நான் விநியோகராக வலம் வந்தவன். இந்த சங்கம் அமைவதற்கு சிந்தாமணி முருகேசனோடு ஒரு அலுவலகமாக சென்று மெம்பர்ஷிப் சேர்த்தவன். இங்க இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய நாற்காலி, சேர், டேபிள்லாம் நான் தான் வாங்கி போட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் எடுத்து வைத்த வாதங்களை மறக்கவே முடியாது. திருட்டு விசிறிக்காக அவர் பண்ணிய போராட்டங்கள், சட்டை இல்லாமலேயே போராட்டம் பண்ணியவர். அவருடைய துணிச்சல் யாருக்குமே எவருக்குமே வராது. பலமுறை அவரிடம் சென்று அவருடன் உரையாடியிருக்கிறேன், என் எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கிறேன். அவர் கோபப்பட்ட காலத்திலும் சரி, அவருக்கு சமாதானம் சொல்லி ஆறுதல் கூறியவன். நிறைய தடவை நான் பாம்பு ரோட்ல அவர் சந்திப்பேன். அப்போலோல ஹாஸ்பிட்டல் முடிச்சு வரும்போது பண்ணுவேன். விஜய் சாப்பிட்டு ராஜ்குமாரோட அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு கூட இருந்துவேன். பணியும் சமூக பணியும் எண்ணலில் அடங்காதவை. நான் படித்த செஞ்சராங்கோல் தெருவில் கூட அவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். பால்காரன் தங்கையில் அவர் வயிற்று வலி பேஷண்டாக நடித்த காலத்திலும் சரி, எங்கள் ஏரியாவில் வண்ணார்பேட்டை ஏரியாவில் நடிகர் ராஜன், கே. ராஜன் சொல்லும்போது தான் ஒரு பிரமிப்பு இருக்கும். அப்படியேப்பட்டவர் இந்த திரையுலகத்துக்கு மாபெரும் எழுச்சியை உருவாக்கியவர். அருகே இருக்கக்கூடிய சகோதரர் ஐஸ்வரி கணேசே மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு அன்பாக அழைப்பார், அவரும் மாமா மாமான்னு அன்பாக அழைப்பார். அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யத்தை அவருக்காக அவர் எத்தனை வகையான சூழலில் பக்கத்துணையிருந்து காத்தார் என்பது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களை பார்க்கும்போது பழைய நினைவு தான் வருகிறது. அத்தனை பெயரும் எனக்கு தெரியும். பன்னீர் கோவப்பட்ட காலத்தோடு அவனை சமாதானப்படுத்துவேன் நான். அப்படி எல்லா சூழலிலும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த சூழலில் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனே எனக்கு தொலைபேசியில் அழைப்பார். தானே இப்படி இருக்குதுப்பா, கொஞ்சம் பணம் அனுப்பிச்சு விடுப்பாருவார். அப்படி மற்றவர்களுக்காக அவர்கள் செய்த, அவர் கையிலிருந்து காசு போடுறது இல்லாமல் மற்றவர்கிட்ட உரிமையாக வாங்கி அவங்களுக்கு செய்கிறது உண்மையிலேயே மறக்க முடியாது. அவர் வழியை இனி வரும் சூழலில் வரக்கூடியவர்கள் அவருடைய எண்ணங்களை பின்பற்றி அவர் வழி நடக்க நான் இறைவனை இறைஞ்சுகிறேன். அன்னாரது இழப்பு திரையுலகுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர்கள் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பல தலைவர்கள் வந்துட்டு போனாலும் நம்ம தலைவர் இல்லாதவங்களுக்கு அவர் இருக்கும்போது நிறையா பணங்கள், நிறையா அவர் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மெம்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துக்கு அவர் தான் நமக்கு 1000 ரூபா உதவி திட்டம் பண்ணியிருந்தார். அது பெரும் பகுதியாக அந்த மக்களுக்கு போய் சேரும்போது மிகவும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைஞ்சாங்க. அவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த உதவியை அவருக்கு செய்ய முடியல. ஆனால் அந்த உதவி மிகப்பெரிய சாதாரண உதவி இல்லை. பல அதிரடியான செயல்கள் செய்தாலும் அவர் நல்ல மனம் இருக்கிறது என்பது அது ஒரு உதாரணம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்வதில், இந்த சங்கத்தமாக தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் குடும்பத்திலிருந்து அவருடைய மகள் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். பெயராய் பிறந்திட நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்பது பாரதியார் வாக்கு. மகளாய் பிறந்திட கே. ராஜன் அவர்களை தந்தையாய் பெற்றிட 7 ஜென்மம் தவம் செய்தாலும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் மாணிக்கம் அவர்.
எங்கேயோ ஒரு படிச்ச ஞாபகம், எவ்ரி ஒன் கேன் பி யுவர் ஃபாதர் பட் அ ரியல் மேன் கேன் பி யுவர் டேட். அப்படிதான் ஒரு உண்மையான மனிதன், ரொம்ப தைரியமான மனிதன். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வாக்கியம் என்னன்னா, துணிச்சல், நேர்மை, போராட்ட தகுதி. இந்த மூன்றும் பெற்றிருந்தாதான் அவன் தமிழன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தமிழனா எங்க அப்பா இருந்தது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அது எங்களுடைய பாக்கியம். கூட இருந்து டிராவல் பண்ணதுல ஒரு டைமும் அவரை நாங்க பார்த்துருக்கோம். அவருடைய ஒவ்வொரு முயற்சியும் ஓல்டு வாஷ்மேன் பெட்ல இருந்தாலும் அவருடைய உயிர் இங்க மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்லயும் ப்ரொடியூசர் கவுன்சில்லையும் தான் இருக்குமே தவிர, எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் திரைப்படத்துக்காக நைட் ஷோவில் அது 12 மணி ஆனாலும் எதையும் எதிர்பார்க்காத ஓடி வரக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னா, எத்தனை பேர் கூட இருப்பாங்கன்னு பார்க்க மாட்டாரு, எவ்வளோ பெரிய மேடைன்னு பார்க்க மாட்டாரு, ரொம்ப தைரியமா வந்து போராட்ட களத்துல குதிப்பாருன்னு பார்த்தா அவர் என்னுடைய தந்தை என்பது எனக்கு மிகவும் பெருமையான ஒன்று. எப்போதெல்லாம் நான் தளர்ந்து போகிறேனோ அப்போதெல்லாம் எனக்கு தோள் கொடுத்தவர், தைரியத்தை நான் இழந்தபோது தைரியத்தை கொடுத்தவர், வாழ்க்கையை இழந்தபோது வாழ்க்கையை கொடுத்தவர், வாழ கற்றுக் கொடுத்தவர், சொல்லால் அல்ல செயலாலும் செய்து காட்டியவர். இன்று அவர் மறைந்திருந்தாலும் கண்களில் நீரோடு செல்கிறேன். அவருடைய தைரியம் என்றென்றும் எங்கள் குடும்பத்தாரின் அத்தனை மகன்களுக்கும் மகள் ஆகிய எனக்கும் உண்டு. அவர் வழிகாட்டிய அத்தனை பாதையிலும் கண்டிப்பாக நாங்கள் செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு, அந்த ஒரு லெட்டர் பேட் பார்த்தேன். அதுல இன்னும் தலைவர் கே ராஜன் மறைந்தாலும் அவருடைய உருவம் இன்னும் எல்லார் மனசுலயும் இருக்குன்றது ரொம்ப பெருமை. அதை விட இப்படி ஒரு வாய்ப்புல நான் சார் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கூட இருக்க உறவுகள்லாம் நாங்க கடமைப்பட்டிருக்கோம். பிறந்து வளர்ந்து எங்களுக்கு அந்த கடமை இருக்கு. மாமான்ற ஒரு வார்த்தை தாயுடைய தம்பியா நினைச்சு கடைசி வரைக்கும் அவருக்காக அவர் பேசினா, அவர் கோவப்பட்டா, ஏன்னா அவர் ரொம்ப கோபக்கார மனுஷன், அத்தனையும் அவர் தாங்கிக்கிட்டு மாமான்ற சொல் எவ்வளவு உண்மையோ ஒரு தாய் மாமனாக என்னுடைய அப்பாவை கன்சிடர் பண்ணி கடைசி வரைக்கும் அவருக்கு செஞ்சது வந்து வேற எந்த ஒரு மனிதராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம். இந்த தருணத்துல கண்டிப்பா எங்க குடும்பம் அத்தனை பேரும் எங்க காலமா எங்க குழந்தைங்க இருந்தாலும் அவருடைய குடும்பத்துக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். கலைப்பணி தானு சார் சொன்ன மாதிரி எனக்கே நல்ல ஞாபகம் இருக்கும். இந்த புயல் வரும்போது அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் எடுப்பாரு, உடனே தானு அங்கிளுக்கு ஃபோன் பண்ணுவாரு, என்ன இருக்குப்பா அதை கொடுப்பான்னு சொல்லுவாரு. ரஜினி சார் கால் பண்ணுவாரு, நைட்டு கால் பண்ணி இந்த மாதிரி அரிசி மூட்டைலாம் வேணும், எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு டைம் சொல்லியிருக்காரு. இப்படி தாங்கிட்டே இருக்க பணம் இல்லாத மற்றவங்க கிட்டயும் வாங்கி மற்றவங்களுக்கு நல்ல செய்கிற குணம் வாய்ந்த ஒரு தமிழனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆண்மகனா நான் பார்க்கறது என் அப்பா. எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் முதல் ஹீரோ. அது கண்டிப்பா என்னுடைய கே ராஜன் அப்பா தான் என்னுடைய ஹீரோ. தேங்க்யூ ஸோ மச். அன்புடன் விஜய். ரொம்ப நன்றி பண்ணோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நிமிஷமும் நல்லபடியாக நடக்கணும். எப்பயுமே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் அப்படி தான் நினைப்பேன். இந்த நிகழ்ச்சி வியாழக்கிழமை தான் டிசைட் பண்ணோம். இவ்வளோ சிறப்பாக போயிட்டு இருக்கு. என்னதானோ நமக்கு வந்து மனசில் கஷ்டங்கள் விளைந்தாலும் நமது தலைவர்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக போகிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர் நம்ம அவருடைய சன் பிரபு சார் தான் காரணம். அவருக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். அவரையும் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இந்த நினைவஞ்சலுக்கு வந்திருக்கோம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கணேஷ், தானு அண்ணன், அருண் அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியோடு இப்போ அவங்க பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ எங்களுக்கு எங்கள் அப்பா எப்படி இருந்தாங்கன்றது தெரியும், எங்களுக்கு அவர் என்ன உதவி செஞ்சாருன்றது எங்களுக்கு தெரியும். இதோட அந்த மாதிரி ஒரு மனிதர் இந்த சினிமாவில் கிடைக்க மாட்டாருன்றதும் எனக்கு தெரியும். அவருடைய தைரியம் என்னன்றது எங்களுக்கு எல்லாரும் பார்த்துருக்கோம், நாங்கள் வளர்ந்துருக்கோம். ஸோ முதற்கண்டு அவருடன் இருந்த இந்த விநியோக சங்க உறுப்பினர்களுக்கும் இங்கே இருந்த பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, அவர் இருக்கும் போதும் கடைசியாக போகும்போதும் தலைவராக போயிருக்காரு.
முதலான எங்களுக்கு விஷயம். ஸோ அவருடைய ஆன்மா சாந்தி அடைய என்னுடைய தேங்க்யூ. சில வார்த்தைகள் பேசுவார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய திரைப்பட விநியோகஸ்தர்களின் சங்கத்தின் தலைவர் அவருடைய நினைவாஞ்சலி என்று. இந்த இழப்பு வந்து மாபெரும் இழப்பு வந்து எங்கள் செங்கல்பட்டு அசோசியேஷனுக்கு தான். எங்கள் அசோசியேஷனுடைய இதில் 5 நிர்வாகம் தூண்கள் மாதிரி இருந்தாங்க. அந்த தூணில் மாபெரும் தூண் சரிஞ்சு கடந்த வருடம் கலைப்புலி சேகரன் அவரும் இறந்துட்டார். இப்போ இருக்கிறது முன்னேற்றம். இப்படி மாபெரும் இழப்புக்கு சந்தித்திருக்கிற இந்த சங்கத்திற்காக நீங்கள் அனைவரும் வந்திருந்து ராஜன் அண்ணாவினுடைய நினைவாஞ்சலிக்கு வந்திருப்பது மிகவும் நன்றிக்குரிய விஷயமா இருக்கின்றது. குறிப்பாக ராஜன் அண்ணா அவர்கள் மாவீரன் என்று கூட சொல்லலாம். எது எடுத்தாலும் துணிச்சலாக அவருடைய என்ன நினைப்பாரோ அதை துணிச்சலாக செய்து காட்டுவார். மற்றொரு விஷயம் குறிப்பிட வேண்டும் என்றால், தானு சாருக்கு தெரியும், அதாவது சுதந்திர காற்றை எங்கள் விநியோகஸ்தர்களுக்கு சுவாசிக்க வைத்தது அண்ணன் ராஜன் என்றால் மிகையாக இருக்காது. காரணம் என்றால், ஒரு காலகட்டத்தில் திரைப்பட விநியோகஸ்தர்கள் எலெக்ஷன் என்பது இல்லாமல் இருந்தது. அந்த எலெக்ஷனில் அவர் தலைவராக நின்று பெரும் ஒரு அடைந்து எங்கள் விநியோகஸ்தர் ஒரு காற்றை சுவாசிக்க வைத்தது அவர் என்றால் மறுக்க முடியாது. மற்றும் அவர் தலைவராக இருந்த வரையில் அவர் எங்களுடைய விநியோகஸ்தர் நலிந்த விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக பென்ஷன் ஸ்கீம் மாதம் 1000 ரூபாய், அதாவது சீனியர் சிட்டிசன்களுக்கெல்லாம் ஒரு ஸ்கீம் கொண்டாந்து அது சிறப்பாக அவருடைய சொந்த பணத்திலே செஞ்சார்ன்றது பெரிய விஷயம். ஷார்ட்டேஜ் வர்றப்ப என்ன பண்ணுவார்னா, ரஜினி சார் கிட்ட ஒரு 5 லட்சம், தானு சார் நீங்கள் கூட பெருசாக கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஐயா நீங்களும் பெருசாக கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி திட்டத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுத்தது அவருடைய தனிப்பட்ட முயற்சி. அந்த மாபெரும் மனிதர் இன்று நம்மிடம் இல்லை. இருந்தாலும் அவருடைய துணிச்சல், அவர் செய்த செயல்பாடுகள் எல்லாம் என்றும் இந்த சங்கத்திற்கு இருக்கும். அவருடைய நினைவேந்தல் சமயத்தில் அவருடைய நினைவு படத்தையும் அந்த இடத்தில் வைக்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் எல்லாம் வந்திருப்பது மிகவும் பெருமைக்கு ஒரு விஷயமா இருக்கின்றது. வந்திருந்த அனைவருக்கும் எங்கள் சென்னை செங்கல்பட்டு விநியோகஸ்தர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது விநியோகஸ்தர் தயாரிப்பாளர் ஸ்ரீராம் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். ட்ராவல் பண்ணோம் ஒரு அசோசியேஷனில். நம்ம அசோசியேஷன் எலெக்ஷனில் நிற்கும்போது காலையில் 6:30 மணினா கரெக்டாக 6:15 எங்கே கார் கொண்டு வந்து நிற்பாட்டுறோமோ அந்த அளவுக்கு நின்று நம்மளோட கூட இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஃபோர்ஸான ஒரு அவர் இதாக காலமாயிட்டாருன்னு சொன்னோடனே என்னாலலாம் நம்பவே முடியல. என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கே அந்த மாதிரி தான் இருந்தது. ரெண்டாவது அவர் முக்கியமாக வந்து அவரை இந்த வருஷம் அன்னபோஸ்டாக வந்திருந்தார். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவருங்கிறது எல்லாருமே நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். வேற யாரும் தலைவர் போஸ்ட்டுக்கு யாரும் நம்ம போட்டி போட வேண்டாம், அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர்னு சொல்லி இந்த தரம் கூட அன்னபோஸ்டாக தான் வந்திருந்தார். அதுவே அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆளு மேலே இருந்தார் அப்படிங்கிறத எப்போதுமே எங்கள் அசோசியேஷனில் போட்டி எல்லாமே காம்படிஷன் வரும். ஆனால் தலைவர் போஸ்ட்டுக்கு மட்டும் எந்த காம்படிஷனும் இல்லாமல் அன்னபோஸ்டாக வந்தார். ஸோ அதுலேயே அவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயம், அவர் பென்ஷன் ஸ்கீமுக்கு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்களுக்கு பென்ஷன் ஸ்கீமுக்கு அவர் பட்ட பாடு வந்து இப்போ நம்ம சொக்கலிங்கம் சார் சொன்ன மாதிரி அதை சொல்லணுங்கிறதுக்காக அவர் சொல்லிட்டாரு. பட் அது வந்து மாதம் வந்து 20ஆம் தேதியோ என்னமோ அதை வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அனுப்பணும், மாதம் 1000 ரூபாய் அனுப்பணும். ஆனால் சங்கத்தில் வந்து அதுக்கான பணங்கள் இருக்காது. அதுக்கு அவர் டென்ஷன் ஆகி அங்கே கேட்கறது இங்கே கேட்கறது, ஒரு ஆட்டை இப்போதான்ப்பா 3 மாதத்துக்கு முன்னாடி கேட்டோம், திரும்ப கேட்க முடியாது. அவர் சொந்த வீட்டில் ஒரு கல்யாணத்தில் எப்படி நம்ம அவர் டென்ஷன் ஆவாரோ அந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆகி அந்த கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே அந்த பணத்தை அங்கே கேட்டு இங்கே கேட்டு பிச்சு வாங்கி அதை போட்டு பேலன்ஸை கையிலேருந்து போட்டு இருக்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிங்கிறது அவரால் மட்டும்தான் முடியும்.
அந்த ஒரு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லும் போது இதை யாராலும் பண்ண முடியாதுன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அதை வந்து பண்ண முடியும்னு சொல்லி அந்த ஒரு மனசு தைரியத்தோடு அவர் வந்து பண்ணார். அதுக்காகவே வந்து அவருக்கு எங்கள் எல்லாரும் அவருக்கு வந்து நன்றி கடனோட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த தடவை அன்னபோஸ்டாவே அவர் கொண்டு வந்தோம். 20 நாள் அவரோட டிராவல் பண்ணும்போது எப்போ கோவப்படுவார், எப்போ ஜாலியாக இருப்பார்னே தெரியாது. நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு டக்குன்னு ட்ரிகர்ட் ஆயிடுவார். ஆனால் திருப்ப அடுத்த செகண்ட் வந்து டக்குன்னு கையை தட்டி, என்னப்பா சும்மா நான் சொன்னேன்ப்பா அப்படிம்பாரு. சார் ஐசா என்ன சார் அது 27 அப்படிம்பாரு. அப்படியே திருப்பி போட்டுக்கோ. ஸோ இப்படி எது சொன்னாலும் ஒரு காமெடியாகவே சொல்லி 72 வயசு 27 வயசுன்னு சொல்லி அந்த மாதிரி அவர் கூட இருந்த ஒரு 20 நாள் இருந்த நினைவுகள் வந்து ரொம்ப ஒரு பசுமையான நினைவுகள். என்னால் இன்னமும் ஒரு இது காலமாயிட்டாருன்னு சொல்கிறத என்னால் வந்து இன்னும் நம்ப முடியல. பட் அவர் கூடவே தான் இருக்காருன்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு அவர் வழியிலேயே நம்ம எல்லாமே ட்ராவல் பண்ணுவோம். வந்திருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். நமது சங்கத்தின் மிகப்பெரிய தூண் இல்லை என்று வருத்தமாகவும் கடினமாகவும் இருந்தாலும் இருக்கிறது. இதை கடந்து செல்ல வேண்டும். அவருடைய நேர்மையும் அவருடைய துணிவும் இந்த சங்கத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். எங்கள் சங்கத்தின் வைஸ் பிரசிடண்டாக அந்தோனிதாஸ் சில வார்த்தைகள் பேசுவார். அதாவது ராஜன் சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்தோனிதாஸ் சார் எல்லாமே அவர் மூலயமா தான் என்கிட்ட சொல்லுவார். நான் என்னால் முடிஞ்ச வேலையில் நேர்மையாகவும் இதுவும் பண்ணுவேன். அந்தோனிதாஸ் நம்ம வைஸ் பிரசிடென்ட் சில வார்த்தைகள் பேசுவார். இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். ராஜன் சார் மாதிரி ஒரு சிறந்த மனிதரை இதுவரைக்கும் நானும் பார்த்ததில்லை, நீங்களும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா அவர் வந்து நின்னார்னாவே ஒரு பிரமிப்பாக இருக்கும். அது ஆடியோ லான்ச்சாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அவர் வந்து நின்னாவே அவருடைய உயரத்துக்கும் அவருடைய கலருக்கும் எல்லாரும் அவரை பிடிக்கிற அளவுக்கு நடந்து கொள்வார். அவர் என்னிட்ட பேசின டைம் அதிகம், ஆனால் அவர் என்னை வந்து தம்பி தம்பின்னு அழைப்பார். ரொம்ப உரிமையாக என்கிட்ட வந்து தம்பி இப்படி இருக்கிறீங்களா, தம்பி மீட்டிங் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்கிட்ட பேசுவார். கடைசியாக அவர் இறந்த நியூஸ் வந்து அவருடைய சன் எனக்கு ஃபோன் பண்ணார். சண்டே ஈவினிங் ஒரு 4:30 இல்லை 5 o'clock எனக்கு ஃபோன் பண்ணார். அதுக்கு முன்னாடி அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அப்போலோவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணி உள்ளே போகும்போது சுரேஷ்கிட்ட வந்து என் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி தம்பிக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடனே அவருடைய பிரதர் அவருடைய சன்னு சுரேஷ் எனக்கு கால் பண்ணி, அண்ணே இந்த மாதிரி அப்பாவுக்கு இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அட்மிட் பண்ணியிருக்காங்க, என்னங்க கம்ப்ளைண்ட் அப்படிம்போது பேஸ் மேக்கர் வைக்க போகிறாங்க அப்படின்னு. சரிங்க, அது ஒரு சாதாரண ஆப்ரேஷன், தைரியமாக இருங்க. சரி நான் பேசணுமே, எப்போ பேசலாம் அப்படின்னு நான் கேட்டேன். இன்றைக்கி தான் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு ஈவினிங் ஒரு 3 o'clock எனக்கு கால் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னார். அதே சேம் டைம் நான் கரெக்டாக கால் பண்ணேன். அவர் வந்து அண்ணே நான் இப்போ தான் வாக்கிங் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நாளைக்கு கூப்பிடுங்கன்னாரு. நாளைக்கு அப்படிங்கிறது அன்றைக்கி ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள் நான் வெளியூர் போயிட்டு நான் தான் மறந்துட்டேன். நான் பேசியிருந்தேன்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தம்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையாக என்கிட்ட எல்லா விஷயத்தையும் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் ஒன்று தான், அவருடைய மருமகன் இறந்துட்டாங்க. அந்த டைம் ரொம்ப ஆள் உடஞ்சி போயிட்டாங்க. அப்போ அவர் இறந்ததுக்கு நான் வர முடியாமல் நான் ஹோட்டலில் போய் பார்த்தேன். ஹோட்டலில் ரூமில் ஒரு 1 hour பேசியிருந்தேன். அப்போ மருமகன் அப்படின்னு எனக்கு சொல்லவே இல்லை, அவர் எனக்கு மகன் மாதிரி இருந்தார். அந்த மாதிரி ஒரு மருமகன் யாருக்குமே கிடைக்காது சொல்லி எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணார். அவர் ஃபீல் பண்ணி நான் பார்த்ததில்ல, ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அவர் சொல்லும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம், அது உண்மையிலே அந்த மாதிரி தானா இல்லை இறந்ததுக்கப்புறம் சொன்னாரான்னு நான் விசாரித்தேன். உண்மையில் ரொம்ப ஆத்மபூர்வமாக எனக்கு சொன்னார், மருமகன் இல்லை எனக்கு மகன், எவ்வளோ பிரச்சனை இருந்தது இருப்பா நான் சால்வ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு துயரம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். அந்த ஃபீலிங்லேருந்தே அவர் ஆள் உடஞ்சிட்டார். நான் பார்த்த வரைக்கும் அவர் முன்னாடி வந்து இருந்த ஹைஜானிக்காக இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் அவருடைய ஒவ்வொரு ஃபோட்டோவும் நான் பார்த்துருக்கேன். நான் எப்போ மீட்டிங் வந்தாலும் மீட்டிங் முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போனதான் ரெகுலராக நான் பண்ண ஒரு ப்ராக்டிஸு. அது எல்லாருக்கும் தெரியாது, பட் நான் ரெகுலர் அவரை பார்த்துட்டு தான் நான் போயிருக்கேன். கடைசியாக நான் பேசுனது வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளெக்ஸு வைக்கணும்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி பேசுனது தான் கடைசியாக.
ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியில் வந்து நான் பேசணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் சுரேஷ் வந்து வெளியில் வந்தனால என்னால் பேச முடியல. அன்னைக்கு பேசியிருந்தால் எனக்கு இன்னும் ரொம்ப திருப்தியாக இருந்திருக்கும். பட் அவர்கிட்ட நான் கடைசியாக பேச முடியல வருத்தம் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. அவரை மாதிரி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகவும் ரொம்ப நேர்மையான, துணிவான, உயர்வான மனிதனை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி மனிதன் நம்மளை விட்டு போனது மிகவும் வருத்தத்துக்குரியது. அதை சார்ந்து வாழ்ந்து இருக்கும் நம்மளும் அவர்கள் குடும்பங்களுக்கும் இறைவன் நல்ல சுகத்தையும் நல்ல வாழ்க்கையும் தருமாறு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவரும் பிஸியானவர்கள். அவர்கள் நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் இந்த மூவர்களுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ. நமது சங்கத்தை ஒரு வலுவான சங்கத்தை மேலும் வலு சேர்த்து நமது உறுப்பினராக பல ஆண்டுகள் இருக்கும் தயாரிப்பாளர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் சார் அவர்களை இந்த பேசுமாறு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக அமைத்து கொடுத்ததற்கு அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி. நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி அவர் ஒரு சாதாரண பர்சன் கிடையாது. நம்மளுடைய மெம்பரும் தாண்டி நமக்காக நேரம் ஒதுக்கி நம்ம சங்கத்துக்கு மேலும் வலு சேர்க்க வந்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில வார்த்தைகள் ஐஸ்வரி அண்ணன் அவர்கள் பேசுவார் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக அவர் ஏ ராஜன் சார் அவருக்கு திருவுருவத்திற்கு பூ போட்டு பேச்சை ஆரம்பிப்பார். கே ராஜன் மாமா அவர்களுடைய நினைவு அஞ்சலியை விநியோக சங்கம் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு சிறப்பு விருந்தினராக எனது அருமை அண்ணன் கலைப்புலி தானு அவர்களும் என்னுடைய அருள் சகோதரர் அருண் பாண்டியன் அவர்களும் என்னுடைய மாமா ராஜன் குடும்பத்தின் சார்பாக பிரபு, சுரேஷ் அவருடைய மகள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் பேசினாங்க. அவங்க மகள் பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இருந்தாலும் நான் பேசி ஆகணும். ஏன்னா எனக்கும் கொஞ்ச காலம் இல்லை, என்னுடைய மறைந்த தந்தை ஐசரி வேலன் இறந்து கிட்டத்தட்ட வட சென்னையில் சர் தியாகராஜா பள்ளியில் 2 பேரும் ஒன்றா படித்த நண்பர்கள், பள்ளி தோழர்கள் 2 பேருமே. ஸோ அவ்வளோ ஆண்டு காலமாக மறைந்த மாமா கே ராஜன் அவர்களும் என்னுடைய மறைந்த தந்தையும் நெருக்கமான நண்பர்கள். ஒன்றா நாடகத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிப்பாங்க. பள்ளியில் படிக்கும்போதே சேர்ந்து நடிப்பாங்க, கதை எழுதுவாங்க, டைரக்ஷன் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. எதை செஞ்சாலும் 2 பேரும் ஒன்றா செய்வாங்க.
அப்படிப்பட்ட ஒரு இணைபிரியா நண்பர்களாக அவங்க வாழ்ந்தாங்க. மாமா வந்து காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளி வந்து வடசென்னையில் நடத்திட்டு இருக்காரு. இப்போ அது அவங்க மகளும் மகனும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் தான் எங்கள் அப்பா போய் உட்காந்துட்டு அவரோட பேசிகிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து எங்கள் அப்பா ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ராஜன் மாமா வந்து ஒரு என்ன மாதிரியே ஒரு ஸ்கூலு நீ ஆரம்பி அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு சொன்னார். அதை எங்கள் அப்பா மைண்டில் வச்சுக்கிட்டு என்கிட்ட சொன்னார். நான் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவர் பேரில் ஒரு காலேஜ் ஆரம்பித்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 54 காலேஜ் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 50,000 பசங்க மேலே படிச்சுட்ருக்காங்க. 8,000 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாமே ஒரு வித்திட்டவர் வந்து கே ராஜன் மாமா தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்பா நான் 19 வயசு இருக்கும்போதே இறந்துட்டாரு. ஸோ அன்னிலேருந்து நான் வந்து இவரை என்னுடைய அப்பாவாக தான் நான் பார்ப்பேன். அவர் எதை கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். எனக்கு அந்த நேரத்தில் கஷ்டமும் இருக்கும், நான் வசதியாகவும் இருப்பேன். பட் இவருக்கு வந்து நோ சொல்லவே மாட்டேன். இது வரைக்கும் நான் நோ சொன்னதே கிடையாது. அவர் எது கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துருக்கிறேன். எப்போ நோ சொல்லுவேன்னா, அவர் எலெக்ஷன் நிற்பார், என்னை கேட்காமையே நிற்பார். வேணாம் மாமா எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்வேன். இல்லைடா நான் ஜெயிச்சிடுவேன்டா அப்படின்வாரு. ஜெயிச்சா சந்தோஷம், தோக்கக்கூடாது நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு சிலதில் ஜெயிச்சிருக்காரு, ஒரு சிலதில் தோத்துருக்காரு. என்ன ஒரு ஆத்ம திருப்தினா கடைசியில் அவர் தலைவராகவே இறந்துருக்காரு. அதுதான் வந்து ஒரு மனசு திருப்தி. கடைசியில் அவர் இந்த மாதிரி இறந்துருக்க கூடாது. ஏன்னா அவரை மாதிரி ஒரு தைரியமானவர் நான் பார்த்தது இல்லை. அவரை பார்த்து எனக்கு நிறைய தைரியம் வந்திருக்குது. ஆனால் அவரு போய் இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை நினச்சி கூட பார்க்கல. அவர் எவ்வளோ பெரிய சர்ஜரிலாம் பண்ணிட்டு அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக வந்து நின்னாரு. இது ஒரு சின்ன ஸ்பேஸ் மேக்கர்ன்றது ஒரு சின்ன சர்ஜரி. அதில் ஒரு மைண்ட் அப்செட் ஆகி ஒரு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் இன்னைக்கு அவர் எப்போதுமே எங்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் இந்த சங்கத்துக்கு எவ்வளோ செஞ்சார் அப்படின்றது எனக்கு தெரியும். அவர் சொல்லி நான் அவருடைய திறந்து வச்சிருக்கீங்க. அவர் இல்லை, இருந்தாலும் அவர் இருந்தால் என்ன செய்வாரோ அதை நிச்சயமாக நான் செய்கிறேன் அப்படின்றது இந்த சங்கத்துக்கு நான் சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அதிரடியுடன் நேர்மையாக பேசும் வல்லமை கொண்டவர் எங்கள் இன்றைய தலைவர் அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கும், நினைவஞ்சலி கூட்டத்திற்கு மற்றும் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து வந்திருக்கும் எங்கள் உறுப்பினர் அண்ணன் எங்கள் தயாரிப்பாளர் ஐசரி கே கணேஷ் அவர்களுக்கும், தயாரிப்பு டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த நன்றிகளை
சரி. வந்திருக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த திடீர்னு அவருடைய மகன் பிரபு எனக்கு இந்த அழைப்பு கொடுத்தாரு. 2-3 வாட்டி நான் மறுத்து பார்த்தேன். பட் அண்ணன் கே ராஜனுக்காக எங்க வேணாலும் எப்படி வேணாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சினிமால இதுவரைக்கும் நான் சந்திச்சதே கிடையாது. அவர் கூட பல பிரச்சனையில நான் அவர் கூட நின்றுருக்கேன். அவருக்கு போய் இங்க இல்லைன்னா கூட ஒரு சபையில இருந்தா எந்த கலகலப்பு இருக்குமோ அது இந்த மைக்கு மூலமாவே எங்களுக்கு வெளியே தெரியுது. ஏன்னா எந்த சபையில இருந்தாலும் ஏதாவது ஒரு இஷ்யூல அவரு முரண்படுவாரு, அதுக்கு போராடுவார். சினிமால இப்படிப்பட்ட ஒரு மனிதர் பார்க்கிறது மிக 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 இட் இஸ் இம்பாசிபிள். நான் அவரு கூட வெளியே தெரியாத நிறைய விஷயத்த பழகி இருக்கேன். அவருக்கு இந்த சினிமால சின்ன தயாரிப்புகளுக்கு அவர் பண்ண உதவிய என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா நானும் நிறைய சின்ன தயாரிப்புகளுக்கு உடனடியாக இருந்திருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை இந்த அசோசியேஷனுடைய தலைவர், ட்ரெஷரர் மற்றும் நந்தகோபால் மற்றும் என்னுடைய சகோதரர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள், தென் தானு சார், இவங்க எல்லாத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எல்லாரும் வர மாட்டாங்க. ஒரு நல்ல உள்ளங்கள் தான் வரும். அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் மற்றும் அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபத்தையும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது மிக்க நன்றி.